அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக, விடுதலையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. ஒருவேளை தினமும் இந்த காலையில் கர்த்தருடன் என்கிறதான நிகழ்ச்சியை பாருங்கள். ஒவ்வொரு நாளும் புதிய வார்த்தைகளை கொடுத்து, ஆண்டவர் புதிய அபிஷேகத்தை கொடுத்து, புதிய கிருபைகளை கொடுத்து ஆண்டவர் உங்களை வழி நடத்துவாராக. பார்க்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் பார்த்து முடிந்தவுடனே உங்களுடைய குழுக்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, வாட்ஸ்அப் குரூப்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை அனுப்புங்க. இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. இந்த நாளின் தியானத்திற்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 நாளாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி யோசபாத் ராஜாவினுடைய காரியத்தை குறித்து இங்கே போடப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே அவனுடைய காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். அப்போ நம்முடைய காரியங்களை நம்ம வாய்க்க செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்ம கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கணும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பாக்கியவான் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பட்டவள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்று சொல்லி ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த உலக பிரகாரமாக அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அது என்னன்னு சொன்னால், அது வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம், சமாதானமான ஒரு ஆசீர்வாதம், மன நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்போ நம்ம கர்த்தரை தேடும்போது, ஐயோ என் பிள்ளை என்னை தேடி வருகிறானே, என்னை தேடி ஓடி வருகிறார்களே என்று சொல்லி நம்மை பார்த்து ஆண்டவர் மகிழ்கிறவராக இருக்க வேண்டும். நம்ம பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படணும். எப்படி ஒரு தகப்பன் கிட்ட தன்னுடைய பிள்ளைங்க என்ன செஞ்சாலும் வந்து வந்து சொல்லிட்டு போச்சுன்னா அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். என் பிள்ளைங்க எனக்கு தெரியாமல் ஏதாவது செஞ்சு அது போய் ஏதாவது சிக்கல்களில் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா நமக்கு என்ன வரும்? கோபம் வரும்ல. அதே மாதிரி தான் பரம பிதாவாகிய தகப்பன், அவர்கிட்ட நீங்கள் போய் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லும்போது அவர் நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஆலோசனைகளை தந்து ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகையினால கர்த்தரை தேடுங்க, அவர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார் என்கிறதான வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை தேட ஆண்டவரே, அவங்க காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக, ஜெயமாக மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.